நான் ப்ரீவியஸ் சாப்டரில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டல் எழுதியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸெப்ஷன் தான் அப்படிலாம் கிடையாது. காமனாக வந்து எந்த ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் தான் ரன் ஆகும். இப்போது நமக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு நல் பாயிண்டர் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ போனால் அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் இதே பிளாக் வந்து ரன் ஆகணும். பட் இது கூட சேர்ந்து கப்புள் ஆஃப் லைன் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து ஏதோ பிஸ்னஸ் லாஜிக் வந்து ரன் ஆகணும். அப்படிங்கிற கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்டல் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கே தனியாக நீங்கள் எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிதான் எழுத போகிறப்போ இந்த எக்ஸெப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், ஓகே, ஸோ அதை ரீரைட் பண்ணுறேன் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மெத்தட் நேம் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனே இருக்கட்டும். உள்ளே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனுக்கு எழுதுறங்காட்டி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ரீரைட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷனை வந்து டீபக் மோடில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மகிட்ட 2 எக்ஸெப்ஷன் ஹேண்டலர் மெத்தட் இருக்குது. ஸோ நல் பாயிண்டர் த்ரோ பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து டீபக் பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லைன் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா அதாவது காமன் எக்ஸெப்ஷனுக்கு வந்து ஒரு டீபக் பாயிண்ட்டும் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கு வந்து ஒரு டீபக் பாயிண்ட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏபிஐ வந்து ஹிட் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது எந்த பிளாக்குள்ளே வந்து எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் வருது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் வந்து நான் டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி டீபக் ஹேஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹிட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் இப்போ நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளாக்குள்ளே வந்துருச்சு. ஸோ முன்னாடி வந்து காமனாக வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலும் நம்ம இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நல் பாயிண்டருக்கு நம்ம தனியாக எழுதியிருக்கங்காட்டி நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல் பாயிண்டருக்கு எந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டலர் மெத்தட் எழுதியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரேக் பாயிண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இவ்வளோ சிம்பிள்.